ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி பார்த்தீங்கன்னா Hyundai Accent 2014 மாடல். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் சர்வீஸ் தான் பண்ண போகிறோம். பிரேக் பேடு, இன்ஜின் ஆயில், பேக் சைடு லைனர் எல்லாமே செக் பண்ண போகிறோம். ப்ளஸ் கியர் ஆயிலு எல்லாமே சேஞ்ச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரண்ட் வீல், பிரேக் பேட், பேக் வீல் லைனர் எல்லாமே செக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்ஸனில் வந்து இப்போ நான் இன்ஜின் ஆயிலை ரிமூவ் பண்ணி விட்றேன். இதுதான் ஆயில் ட்ரெயின் போல்டு. இந்த போல்டை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா இன்ஜின் ஆயில் வந்து ட்ரெயின் ஆயிரும். இந்த எக்ஸனில் இப்போ நான் ஆயிலை ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த ஆயில் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிளாக் ஆயிருக்குன்னு பாருங்கள். இன்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது, கிலோமீட்டர் அதிகமாக ஓடி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஆயில் ஃபில்டரை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கூலண்ட் ஆயில் நான் ரிமூவ் பண்ணி விட்றேன். கூலண்ட் ஆயிலுமே அந்தளவுக்கு உங்களுக்கு கிளியராக கூலண்ட் இல்லை, தண்ணி தான் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். கூலண்ட்டை நான் இப்போ வந்து கீழே கழட்டி விட்டேன். ட்ரெயின் போல்ட்டு, கூலண்ட்டுக்கான ட்ரெயின் போல்ட்டு இருக்குது கீழே. அதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா கூலண்ட் ஆயில் வந்து உங்களுக்கு கீழே இருக்கிற டஸ்ட் எல்லாமே வெளியே வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வருதுன்ட்டு. மேலே இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே கூலண்ட் ஆயில் நான் வந்து ரிமூவ் பண்ணி விட்ருக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கியர் ஆயில் கழட்டி விட்றேன். ஃப்ரெண்ட்ஸ், கியர் பாக்ஸில் ஆயிலே இல்லை. இப்போ போல்ட் அதிலே மாட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆயிலே இல்லை கியர் பாக்ஸில். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் நான் ரிமூவ் பண்ணுறேன். ஏர் ஃபில்டர் எந்த அளவுக்கு டஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு டஸ்ட்டாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து ரிங்ஸ் வந்து வேர் அவுட் ஆகிரும். எப்பவுமே ஏர் ஃபில்டர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக் பேடு வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்காக அந்த ஓல்டு பிரேக் பேடை வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ வீலை ரிமூவ் பண்ணிட்டேன். இதுதான் டிஸ்க்கு கேலிபர் செட்டு. அந்த கேலிபர் செட்டை தான் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். அதில் தான் பிரேக் பேடு மாற்ற போகிறோம். பிரேக் பேடு எந்த அளவுக்கு தேஞ்சிருக்குன்னு பாருங்கள். பிரேக் பேடு இதுக்கு மேலே நம்மளுக்கு தேயும் போது என்ன ஆகும்னா, நம்ம ரோட்டரை வந்து அது வந்து கோடு கோடாக போட்டுரும். அப்போ வந்து நம்ம ரோட்டரை வந்து
இந்த ரோட்டரை யூஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு வண்டி பிரேக் அடிக்கும்போது வாபிள் ஆகும். அதுதான் பிரேக் உதற கம்ப்ளைண்ட்லாம் வருது. இப்போ நான் பிரேக் பேடை ரிமூவ் பண்ணிட்டேன் பாருங்கள். பிரேக் பேட் எந்தளவுக்கு தேஞ்சிருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிரேக் பேட் இன்னும் 2 mm தான் இருக்குது. இது கரெக்டான சர்வீஸ் தான். இதுக்கு மேலே நம்ம ஓட்டினோம்னா பிரேக் பேடு தேஞ்சு. இப்போ லெஃப்ட் சைடு வீல் கழட்டிட்டு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். லெஃப்ட் சைடில் உள்ள பிரேக் பேடை நான் ரிமூவ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். லெஃப்ட் சைடு பிரேக் பேடும் அதே அளவு தான் தேஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டான தேய்மானம் தான். கேலிபரோட பிஸ்டன் நல்லாவே ஒர்க் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் சைடு வீல் நான் ரிமூவ் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பேக் சைடு வீலை கழட்டிட்டு அதில் இருக்கிற லைனர் செக் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ட்ரம்மை நான் ரிமூவ் பண்ணுறேன். லைனர் கம்மியாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ட்ரம்மை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். உள்ள லைனர் பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு தேஞ்சிருக்குன்னு தெரியும். இந்த லைனரை வந்து நான் இன்னைக்கு க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரஃப் பண்ணி விட்டு ட்ரம்மை நம்ம ஃபிட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு ஹேண்ட் பிரேக்கோட அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா ஹேண்ட் பிரேக் வந்து ரொம்ப மேலே தூக்கினா தான் வண்டி நிற்குது. இப்போ கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 2 பாயிண்ட்லேயே வண்டி வந்து ஹேண்ட் பிரேக் போட்டிங்கன்னா வண்டி ஸ்டாப் ஆகும். இது எல்லாமே எப்பவுமே ரஃப் பண்ணி தான் உங்களுக்கு மாட்டணும். இல்லைன்னா பிரேக் வந்து உங்களுக்கு ட்ரம்மில் சவுண்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உள்ள ட்ரம்மை நான் ரிமூவ் பண்ணுறேன். இதுலேயும் லைனர் வந்து நம்ம செக் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எந்தளவுக்கு ட்ரம் வந்து ஃப்ரீயாக சுற்றுதுன்னு பாருங்கள். இந்தளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஹேண்ட் பிரேக் வந்து சுத்தமாக நிற்காது. இது எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு ஹேண்ட் பிரேக்கில் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஃப்ரீயாக இருக்குது ட்ரம்மு. இப்போ நான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த லைனர்லாம் நம்ம க்ளீன் பண்ணி உங்களுக்கு லைனரை வந்து ரஃப் பண்ணிவிட்டு ட்ரம்முக்கு இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ட்ரம்மை கழட்டி க்ளீன் பண்ணியாச்சு. லைனர்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். லைனர் வந்து நான் ரஃப் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு ரஃப் பண்ணலைன்னா உங்களுக்கு ட்ரம்மில் வந்து கீச்சுன்னு சவுண்டு வரும் பிரேக் அப்ளை பண்ணும்போது. லைனரும் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு ஹேண்ட் பிரேக் நல்லாவே நிற்கும். இப்போ லைனர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரம்மை மாட்டிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த டோர் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக் பேட் நான் புதுசு வாங்கிட்டேன். இந்த பிரேக் பேடை நம்ம வந்து வண்டியில் ஃபிட் பண்ணிடலாம். இப்போ ரைட் சைடு உங்களுக்கு பிரேக் பேட் வந்து நான் ஃபிட் பண்ணிகிட்ருக்கேன். பிரேக் பேடை நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு இந்த சைடு வீலை இறக்கிடலாம். அதே மாதிரி நம்ம லெஃப்ட் சைட்லேயும் இந்த பிரேக் பேட் சேஞ்ச் பண்ணுறோம். எப்போவுமே ஃப்ரண்ட் பிரேக் பேடு பேக் சைடு பிரேக் பேடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 சைடுமே சேஞ்ச் பண்ணணும்.
ஒரு சைடு மட்டும்தான் போயிருக்குன்னு பண்ணக்கூடாது. அப்போ அந்த சைடு ட்ரம்மில் வந்து உங்களுக்கு பிரேக் வந்து ஃபெயிலியர் ஆகும். இப்போது ரைட் சைடில் உள்ள பிரேக் பேடை நான் ஃபிட் பண்ணிட்டேன். இப்போது நம்ம வீலை மாட்டிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் உள்ள பிரேக் பேடை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லெஃப்ட் சைடில் நான் பிரேக் பேட் மாட்டிகிட்டு இருக்கிறேன். பிரேக் பேட் ஃபிட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கேலிபர் நான் ஃபிட் பண்ணுறேன். இந்த போல்ட் எப்பவுமே நம்ம கரெக்டாக டைட் வைக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு பிரேக் வந்து பேட் வந்து வெளியே வந்துடும். இப்போ எல்லாமே நீட்டாக ஃபிட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீலை மாட்டிட்டேன். கீழே இறக்கி விட்டுட்டு வண்டிக்கு நம்ம வீல் வந்து ஃபுல் டைட் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஏர் ஃபில்ட்ரு வாங்கியிருக்கேன் அந்த வண்டிக்கு, நியூ ஏர் ஃபில்ட்ரு. இந்த ஏர் ஃபில்ட்ரு நம்ம வண்டியில் ஃபிட் பண்ணிடலாம். இப்போ ஏர் ஃபில்டரை வந்து நான் வண்டியில் ஃபிட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த வண்டிக்கு கூலண்ட் ஆயில் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். கூலண்ட் ஆயில் புதுசு 2 லிட்டர் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரேடியேட்டரில் நான் கூலண்ட் ஆயில் ஊற்றுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கூலண்ட் வந்து ரிசர்வ் டேங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் மினிமம் இருக்கும். அதில் உங்களுக்கு எப்போவுமே மேக்ஸிமத்தில் இருக்கணும். இப்போ கூலண்ட் ஃபில் பண்ணி ரேடியேட்டர் கேப் போட்டுடலாம். கேப் கரெக்டாக லாக் ஆகிடுச்சான்னு பார்த்துக்கோங்க எப்போவுமே, இல்லைன்னா தண்ணி வெளியே வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஆயில் ஃபில்ட்ரு ஃபிட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எக்ஸண்டோட ஒரிஜினல் தான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஆயில் ஃபில்ட்ரு நான் வந்து வண்டியில் ஃபிட் பண்ணிட்டேன். ஆயில் ஃபில்ட்ரு எப்பவுமே மீடியம் டைட் வைக்கணும். ஓவர் டைட் வச்சோம்னா அந்த ஓரிங் கட் ஆகிரும் ஆயில் ஃபில்டரில். ஓரளவுக்கு மீடியம் டைட் வச்சிங்கனாலே போதும் ஆயில் ஃபில்ட்ரு. இப்போ டைட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனி என்ஜின் ஆயில் வந்து நான் லோட் பண்ணுறேன். இதை என்ஜின் ஆயில் ஊற்றுற கேப்பு, இதில் தான் என்ஜின் ஆயில் ஊற்றணும். இந்த எக்ஸெண்டுக்கு பார்த்தீங்கன்னா என்ஜின் ஆயில் வந்து 3.5 லிட்டர் கெப்பாசிட்டி. இப்போ என்ஜின் ஆயில் வாங்கியாச்சு, நம்ம என்ஜின் ஆயில் ஊற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கியர் ஆயில் வாங்கியாச்சு. நம்ம கியர் ஆயில் வந்து வண்டியில் ஊற்றிடலாம்.